வசிய மை வாங்குறவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்து இருக்கும் மேம். உங்ககிட்டயும் ஒண்ணுன்னா நெறைய மை வந்து இருக்கணும்போது, ஒருத்தவங்க கேட்கும்போது அவங்களுக்குன்னு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு என்னென்ன தேவையோ அத பண்ணி குடுப்பீங்களா? ஒரே ஒரு மையம் இருக்கு. அது வந்து தீபாவளி போது செய்வோம். அதுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அந்த டைம் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, 48 நாள் முன்னாடியே உங்ககிட்ட நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டைம்ல நீங்க எடுக்கிற அந்த ஒரு மை வருஷம் ஃபுல்லுக்கும் எல்லா விஷயத்துக்கும் அந்த மை வந்து யூஸ் ஆகும். கணவன் மனைவி ஒத்துமை இல்லாம இருக்காங்க, பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தனித்தனியா அவங்களுக்கு வேண்டியதை அவங்களுக்கு சில ஹோமம், வஷி பூஜை, கர்மம் கிளென்ஸ் பண்ணிட்டு வஷி பூஜை பண்ணி நாங்கள் பண்ணி கொடுப்போம். பிரச்சனையில இருக்கிறவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, பிரிவில் இருக்கேன், தனியமையில் இருக்கேன், குழந்தைங்க பிரிஞ்சு போச்சு, கணவன் மனைவி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வஷியமை கன்ஃபார்மாக வேலை செய்யும். பசங்க சொல் பேச்சு கேட்கல, படிப்பு வரல, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஜென்ரலாக இருக்கிற இது வந்து உங்களுக்கு 2 டேஸ் 3 டேஸில் கிடச்சிடும். இந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, லவ்வர்ஸ் பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பூஜை பண்ணி தான் தரணும். பயங்கரமா ஜெயிக்கணும், ஒரு பெரிய இடத்துக்கு போணும் அப்டின்னா அரகஜா வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. உண்மையாவே அந்த பவர் அரகஜாக்கு இருக்குங்களா? அரகஜா அப்படின்னாலே வந்து அந்த மூலிகைக்குன்னு ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த அரகஜா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே அது ஒரு நறுமணமாக இருக்குது. அது கூட சேர்ந்து புழுகு, கஸ்தூரி அந்த இதெல்லாம் நிறைய போடணும். சில மூலிகைகள் இருக்குது, ஒரு 40 மூலிகையாவது இருக்குது. அது எல்லாம் சேர்த்து போடும்போது தான் அதுக்குரிய பவர் வந்து கிடைக்கும். ஏஞ்சல் யுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வசியத்தில் சிறந்து விளங்கும் அஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஹேமா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. மேம் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. நம்ம ஷார்ட்ஸ்லாம் வந்து நல்லா வியூஸ் போகுது. நீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க. ஸோ ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறீங்க அப்படின்னாலும், யூடியூப்ல பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க தொடர்ந்து மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குன்னா, எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? ஆனா அவங்க அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஹீல் ஆனதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது, ஓ! இதனால தான் இது நடந்துச்சாங்கிறது அந்த புரிஞ்சுக்கிற அந்த பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா? அத பத்தி சொல்லுங்க மேம். அதான் இன்னைக்கு மார்னிங் கூட நான் இங்கே ம். வீடியோ வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க இதுலேருந்து. ம். அவங்க பேரை சொல்ல விரும்பல. ஆனா வந்து டெய்லி நம்மக்கிட்ட கவுன்சிலிங். ம். டெய்லி காலையில வந்தோன்னா அவங்க புலம்புருவாங்க. ம். புலம்பி, புலம்பி சொல்லுவாங்க. டெய்லி நம்ம சொன்னதே தான் சொல்லுவோம். ம். "அம்மா கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பா இது விஷயம் நடக்கும்." இப்படி அப்படின்னு. அவங்களுக்கு நடந்துடுச்சு. ஆனாலும் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களா டிசைட் பண்ணிருவாங்க. ஒருத்தங்க வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்த பத்தின பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கணுமே தவிர, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. ம். ஆனா இவங்க வந்து ஃபுல்லா நெகட்டிவா இன்னைக்கு கூட நெனச்சேன், இப்படி ஆயிடுச்சு. இது இங்க கிடைக்காதோன்ட்டு ஒரு பொண்ணு அப்படியே உடம்பெல்லாம் பயப்படுறது. ஸோ அந்த மாரி பயம்லாம் எதுக்கு? இப்ப நம்ம தானே ஒருத்தங்களுக்கு பவர் குடுக்குறோம். இப்போ அடுத்தவன் வந்து நம்மள திட்டிடுவானோ, செஞ்சுருவானோ, இன்னைக்கு என்னோட மேனேஜர் திட்டிடுவாங்க. என்னால அந்த இடத்துல இருக்க முடியல மேடம். வந்துட்டேன் நானு. அ இப்ப அவரு பேசுவாரா? நான் சொன்னேன், "அவரு எதுக்கு பேசணும்? எனக்கு ம். சேலரி தருவாரான்னு தெரியல. நான் எப்படி இருப்பேன்னு தெரியல." அப்படின்னு சொன்னேன். "நீ 1 மந்த் ஃபுல்லா உழைச்சிருக்க. ஸோ அது வந்து உன்னோட உரிமை. அந்த 1 மந்த் உழைச்ச சம்பளத்த அவங்க குடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. அத நீ குடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு பவர் இல்ல. ஸோ அதனால தைரியமா போய் நீ என்னோட சம்பளம் குடுங்கன்னு கேளுங்க. ஸோ அப்ப கிடைக்கும். நீங்க ஏன் பவர் குடுக்குறீங்க அந்த மேனேஜருக்கு? தருவாரா, மாட்டாரா அப்படின்னு. உங்களோட உரிமை. நீங்க வேலைய செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கச்ச அந்த ம். வேலைக்கான ஊதியம் வந்து கிடைச்சாகணும் இல்லையா? அது வந்து உங்களோட உரிமை. அத வந்து கேட்டு பெறதுல தப்பு இல்ல. அதனால தைரியமா போய் கேளுங்க. இன்னைக்கு கூட சொல்லிட்டு தான் வந்தேன். ஐயோ! மேம் இப்போ வசிய மை வாங்குறவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்து இருக்கும் மேம். இப்போ நம்ப ஒரு பிரச்சனைக்காக கேட்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அதுக்கானது தான் நம்மளுக்கு குடுக்குறாங்களா? எல்லாமே கருப்பு கலர்ல தான் இருக்கு. யாருக்கு என்ன குடுக்குறாங்கன்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த டவுட்ட வந்து நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு மேம். இப்போ உங்ககிட்டயும் ஒண்ணுன்னா நெறைய மை வந்து இருக்கணும்போது, ஒருத்தவங்க கேட்கும்போது அவங்களுக்குன்னு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு என்னென்ன தேவையோ அத பண்ணி குடுப்பீங்களா? இல்ல ஆல்ரெடி செஞ்சு வச்சது இருக்குமா? அத பத்திலாம் சொல்லுங்க மேம். ஏன்னா மூலிகைகள் வந்து வேறுபட போது இல்லைங்களா? பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரி. ஸோ அதனால கேட்கிறேன். ஒரே ஒரு மையம் இருக்கு. அது வந்து தீபாவளிம்போது செய்வோம். ம். அதுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அந்த டைம் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, ம். கண்டிப்பா அதாவது அது வந்து ஒரு 48 நாள் முன்னாடியே எங்ககிட்ட நீங்க புக் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா, அந்த டைம்ல நீங்க எடுக்கிற அந்த ஒரு மை, வருஷம் ஃபுல்லுக்கும் எல்லா விஷயத்துக்கும் அந்த மை வந்து யூஸ் ஆகும். ம்.
அது கூடயும் ஒரு ரக்ஷ அது மாதிரி அதெல்லாம் வந்து நிறைய அஹ், நிறைய ஒரு பூஜைகள் டெய்லியே அந்த ஹோமம் அதெல்லாம் பண்ணி அந்த 48 நாள் விரதம் இருந்து எடுக்கிறது. அது வந்து தனம் கொடுக்கும். தனம் தானியம் 16 செல்வங்களும் கொடுக்கும் அது. ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் அது வந்து எல்லா விஷயத்துக்கும் யூஸ் ஆகும். அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க, பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தனித்தனியாக அவங்களுக்கு வேண்டியதை அவங்களுக்கு சில ஹோமம் வைஷ்ய பூஜை கர்ம கிளென்ஸ் பண்ணிவிட்டு வைஷ்ய பூஜை பண்ணி நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ அது வந்து தனித்தனியாக வேறுபடும். இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க, அதாவது விட்டுட்டு போயிட்டாங்க, பிரிவில் இருக்கேன், தனியமையில் இருக்கேன், குழந்தைங்க பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிறவங்க எல்லாரும் அதே மாதிரி இது பேர் என்ன, கணவன் மனைவி, காதலர், லவ்வர்ஸு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வசியமை கன்ஃபார்மாக வேலை செய்யும். ஓகே மேம். இப்போ ஆர்டர் பண்ணதும் மேம் அவங்களுக்கு வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா, அந்த மையம் வந்துட்டு அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் மேம்? அவங்க வந்துட்டு அது எதனா பண்ண வேண்டியது இருக்குங்களா? அவங்க வந்துட்டு அவங்கள எதனா ட்ரெயின் பண்ணிக்கணும். அவங்க எதனா வந்துட்டு வழிபடணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா? அதெல்லாம் நாங்கள் வந்து ஃபோன்லேயே சொல்லிடுவோம். நீங்கள் நாங்கள் உங்களுக்கு பூஜை பண்ணுறோம், அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அது அவங்க அந்த மீன் டைம் அந்த 21 நாளோ 48 நாள் பூஜைன்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அது அந்த மீன் டைமில் அவங்க பண்ணுவாங்க. பண்ணும்போதே அவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒன்று ஒன்றா. இப்போ ஆர்டர் பண்ணா இப்போ எத்தனை நாள்ல கிடைக்கும் மேம் அவங்களுக்கு? ஆர்டர் பண்ணான்னா ஜென்ரலாக இருக்கிறது வியாபாரத்துக்கு, பசங்க சொல் பேச்சு கேட்கல, படிப்பு வரல, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஜென்ரலாக இருக்கிற மெய் வந்து உங்களுக்கு 2 டேஸ் 3 டேஸில் கிடச்சிரும். இந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, லவ்வர்ஸ் பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பூஜை பண்ணி தான் தரணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு மினிமம் ஒரு 10 டேஸ் ஆகும். ஓகே, ஓகே. ஆனா அது வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். ஏன்னா ஒரு 10 டேஸ். அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கும். ஓகே. அவங்க அந்த 10 டேஸ் வெயிட் பண்றதுக்கான ஒரு ஆமா. ஒர்த் இருக்கும். மேம் இப்போ அதுக்கப்புறம் இப்போ இந்த அரகஜா அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு மேம். எல்லாருமே என்னன்னா அரகஜா வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ விஜய் சார் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனாலயும் அது நெறைய பேர் சொல்றாங்கங்கிறதுனால, இப்போ அரகஜா வந்து நம்ம எப்படி பார்த்து வாங்கணும்? அத பத்தி சொல்லுங்க. அதோட பெனிஃபிட் சொல்லுங்க மேம். அரகஜா அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு சிலையை வடிக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த சுவாமியோட கண்ணை திறக்கிறதுக்கு அந்த அரகஜாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த விஷயத்துக்கு அந்த அந்த இது வந்து கட்டுப்படும். கண்ணை திறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அரகஜாங்கிறது யார் வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த அரகஜாவோட சேர்ந்து சில மூலிகைகளும் சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் சொல்கிற அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அந்த லவ்வர்ஸ் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க சேருவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி பிரிவு இருந்தனா சேருவாங்க. இப்போ எங்கே வெளியில் போனாலும் என் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் போகிற காரியமே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு வியாபாரத்துக்கோ எங்கேயோ போகும்போது அந்த விஷயம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்னா இந்த மையம் வச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அப்போ வந்து அந்த ஏஞ்சல் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கும் நம்ம அந்த விஷயங்களை. அந்த தேவதை வந்து உங்களுக்கு அதை வைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த தேவதை உங்கள் பக்கத்தில் வந்துடும். வரும்போது உங்களுக்கு அங்கே எந்த கெட்ட சக்தியும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆறா இருக்கும் இல்லையா, அந்த ஆறா வந்து கிளியர் ஆகிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு துர்சக்திகள் இல்லாமல் நல்ல சக்திகள் தேவதைகள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் அந்த விஷயம், அதுக்கு தான் அந்த மூலிகையை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது சாட்சாத் உண்மை. ஓகே மேம். இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா அரகஜா பத்தி பேசுவோம் அப்படிங்கிறதுனால கேட்குறேன் மேம். இப்போ லைஃப்ல வந்துட்டு பயங்கரமா ஜெயிக்கணும், ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா அரகஜா வந்து யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பிசினஸ்ல நம்ம தான் சக்சஸ் ஆகணும், நம்ம தான் அந்த என்ன சொல்றது, அந்த இடத்துலயே நம்ம தான் கிங்கா இருக்கணும், குயினா இருக்கணும்னா அது நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையாவே அந்த பவர் அரகஜாக்கு இருக்குங்களா? அரகஜா தவிர்த்து வேற எந்த ஐ மீன் வேற எந்த மூலிகையிலும் இல்லாத விஷயம் அப்படி அரகஜால என்ன இருக்கு? அரகஜா அப்படின்னாலே வந்து அந்த மூலிகைக்குன்னு ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு. அதில் வந்து நீங்கள் அந்த அரகஜா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே அது ஒரு நறுமணமாக இருக்கும். ஸோ அது கூட சேர்ந்து புனுகு புனுகு கஸ்தூரி அந்த இதெல்லாம் நிறைய போடணும். சில மூலிகைகள் இருக்குது. ஒரு 40 மூலிகையாவது இருக்கும். அது எல்லாம் சேர்த்து போடும்போது தான் அதுக்குரிய பவர் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகாமல் எப்படி இருக்க முடியும்? சக்ஸஸ் ஆகுது. சக்ஸஸ் ஆகுது கண்டிப்பாக.
அதான் மேம். இப்போ வந்துட்டு அரகஜா அப்படிங்கிறது வந்துட்டு, அப்ப நம்ம வந்துட்டு லைஃப்ல நெக்ஸ்ட் டே போகணும் அப்படின்னா, அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா? அத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க அரகஜா அரகஜா கிடையாது. அரகஜா நீங்க சொல்றது உண்ம. ஆனா அரகஜா கூட ஆ. சில விஷயங்கள், சில மந்திர தந்திரங்கள் இருக்கு. பிளஸ் சில மூலிகைகள் இருக்கு. அதையெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான். ஆனா அந்த அரகஜாவ வச்சு சிலர் வேற வேற மாரிலாம் பண்றாங்க. அந்த ம். விஷயத்துக்கு நாங்க போறது கிடையாது. அதுதான் டிஃபரன்ஸ். மேம் இப்ப அரகஜா வச்சுமே வந்துட்டு சில நெகட்டிவான விஷயங்கள் அரகஜா பண்ண ஆமா. முடியும். நெகட்டிவான விஷயங்கள் இப்போ இறந்தவங்களோட ம். இறந்துட்டாங்க இல்லையா? அங்கேருந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அத நான் சொல்ல விரும்பல. ம். ஸோ அந்த மாரி இருந்து பண்ணுவாங்க. சிலர் வந்து துஷ்ட சக்தியோட சேர்ந்து அது கூடயே மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து துஷ்ட சக்தி தானே! ம். இப்ப காளிய வச்சு அந்த மாரி பண்ணும்போது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு உக்கிர தேவதை தானே! ம். அந்த மாரி உக்கிரமா ஆயிடக்கூடாது. இது அப்படி கிடையாது. உங்களுக்கு இது முழுக்க முழுக்க மூலிகை சம்மந்தப்பட்டது. மகாலட்சுமியோட வசியம் மையி, பார்வதியோட அம்சம் அவ்ளோ அழகா வேலை செய்யுது. உங்களுக்கு எந்த தீய சக்தியும் உங்ககிட்ட வராது. ஒரு சிலர் சொல்றாங்க, "நாங்க ஒரு இடத்துல வாங்குனோம். எங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற மாரி இருந்துச்சு. ஒரு கெட்ட விஷயங்கள் திடீர்னு கருப்பு உருவம் தெரியுது, இது தெரியுது. சில அமானுஷ்யங்கள் நடக்குது." அப்படிலாம் சொல்றாங்க. எங்ககிட்ட வரவங்க சொல்றாங்க. ம். சொல்லும்போது அந்த விஷயத்துக்கு நீங்க போகவே போகாதீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு குடுப்போம் நாங்க. இந்த குடுக்கும்போது அவங்களுக்கு சரியாயிடுது. ஓகே மேம். நெறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நெறைய விஷயங்கள் வந்துட்டு பேசியிருந்தீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ. நன்றி.